கொஞ்சம் மீம்ஸ் பார்க்கலாமா? நல்லா இருக்கு. மீம்ஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் கொண்டாட்டமாக இருக்குது. அந்த மீம்ஸ் நான் பார்க்குறேன், அதை நீங்களும் பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கள். இந்த மீம் இது ஒரு மீமாக நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மீம். அது என்ன இன்ஃபர்மேட்டிவான ஒரு மீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் உருட்டுகள் ஃபார் த பாஸ்ட் 5 years ஆஃப் இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கட் டு 2026 மறுபடியும் முதல்ல இருந்தால் ஸ்டார்ட் மியூசிக்கு ஸ்டார்ட் த மியூசிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. 2021 அவர் இளவரசராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவர் என்ன பேசியிருக்கார். திமுக வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், இது உறுதி. உதயநிதி அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யாமல் ஓய மாட்டோம், இதை சொன்னது உதயநிதி அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கம்பேர் நீட் டு சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லி அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நீட் தேர்வில் ஆளுநருடைய நடவடிக்கை பச்சை துரோகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னவரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த நீட்டை 2021 வரை பேசிகிட்டு இருந்தாங்க, சரியாக இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடுதுப்புன்னு பார்த்தா அவங்களுடைய ஆட்சி கிடச்சிருச்சு. நீட்டை விலக்குவேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேரண்ட்ஸ், நீட் இருக்கிறதுனால தான் எங்கள் வீட்டு குழந்தைகள் இப்போ மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. இன்னும் சில பேரண்ட்ஸ் இந்த நீட்டுனால எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இப்போ நீட்டினுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது லீக் ஆயிடுச்சு, எனவே நீட்டினுடைய அந்த எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இதை எதிர்த்து தான் நம்ம ஆட்கள்லாம் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, திமுக காரங்களாம் நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கடைசியாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நீங்கள் ரத்து பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா பாஸ்? மறந்துருப்பீங்கள்ல, வீடியோ கிளிப்லாம் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். எதுக்காக அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நீங்கள் ரத்து பண்ணீங்க? சென்டரை சரியாக போட முடியலை. இந்த சென்டருக்கு பதிலாக அந்த சென்டர் கொஸ்டின் பேப்பர் மாறிடுச்சு, அந்த சென்டரில் இருக்கிறவங்க அடுத்த சென்டருக்கு அப்படின்னு சொல்லி சென்டர் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது வந்ததுனால நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ரத்து பண்ணிட்டீங்க. இதே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை முறை ரத்தாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான வரலாறும் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரத்தாயிருச்சுப்பா பாருங்கள், ஐயோ சென்டரை மாற்றி போட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பேன் பண்ணுங்கள் சொல்லுவீங்களா? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, என்னமோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். இல்லை நீட்டு படிக்கிற அளவுக்கு நம்முடைய குழந்தைகள் மத்தியில் அந்த கோச்சிங் சென்டர்ஸு ப்ரைவேட்டாக தான் இருக்குன்னா அதை கவர்மெண்ட்டு நடத்தும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தாவைக்கு அரசாங்கம் அதுக்கு ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு புதுசாக நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யோசனை நமக்கு வரப்போகுது. இல்லை நீட்டை ரத்து பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதை செய்ய போகிறாங்க. ஆனால் 5 வருஷம் எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு திடுதுப்புன்னு இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்துருச்சுடோய் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நல்லா இல்லை சார். மக்கள் மத்தியில் உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்தும், புரிஞ்சுக்கோங்க. தெளிவாக இவ்வளோ பேசுகிறோமே, இவ்வளோ பேர் இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்களே அப்படின்னா அதை நீங்கள் யோசிக்கணும். அரசியல்வாதிகள் முன்ன மாதிரி நம்ம சொல்கிற நியூஸை மட்டும்தான் அவங்க கேட்டுட்ருப்பாங்க. நம்ம அச்சு ஊடகத்தில் நம்ம எழுதுறதும் அந்த கொட்டை எழுத்தில் இருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகளை மட்டும்தான் வாசிப்பாங்கன்னு நினச்சா நுனிப்புள் மேய்கிறதுலாம் அந்த காலம் சார். இன்றைக்கி எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களை தவிர விஜய் அவர்களை தெரிந்தவர்கள் எல்லாம் அரசியல் படித்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் பேசி கொண்டிருக்கிறார்கள். எல்கேஜி யூகேஜி பசங்க விஜய் மாமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி வைப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வர எல்லாருமே அரசியலை என்னைக்காவது சட்டமன்றத்தில் ஒளிபரப்பாக்கூடிய லைவ் இவ்வளோ பெரிய வியூஸ் போயிருக்கா? வேறு ஒன்றுமே கிடையாது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, அவர் போடக்கூடிய ட்வீட் எத்தனை பேர் ரீட்வீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கவுண்டை பார்த்துருக்கீங்களா? சும்மா விருன்னு ஏறி இருக்குது. எப்படி அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, ஆதரவாகவும் பார்க்குறாங்க, எதிராகவும் பார்க்குறாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் போடக்கூடிய ட்வீட், சிஎம்ஓ தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்லேருந்து போடக்கூடிய ட்வீட் ஏகப்பட்ட ரீட்வீட்டோ இல்லாட்டி ரீஷேர் செய்யப்படுகிறது. அதே அளவுக்கு எதிர்ப்பும் இருக்கிறதுனால ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ட்வீட்டும் ரீட்வீட் செய்யப்படுகிறது. இங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, எஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மனிதர்கள் மாசாக இப்போ அரசியலை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த கவனிப்பில் நீங்கள் மறுபடியும் அடி வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு சார் அடுத்த 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிப்பது? அடுத்த 5 வருஷத்தில் அவர் பிடிச்சிட்டு போயிட போகிறார் சார். மறுபடியும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக ஸ்டாலின் ரோஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பாருங்களேன்.
உடன்பிறப்பே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நாங்க சொல்றதா நீங்க முன்னாடி கேட்டிருந்தா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பீங்க சார். கேட்காம போனதால தான் இப்படி தோத்து போயிட்டு எம்எல்ஏ கூட ஆக முடியாம வீட்டுல உட்காந்து வீடியோ போட்டு இருக்கீங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? மக்களுக்கு எதுவும் நல்லா கொள்ள அடிச்சு மக்களுக்கு எதுவுமே பண்ணல, அதான் காரணம். எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இதுக்காக நீங்க எப்படி உழைக்க வேணாம் சார். நீங்க பண்ண வரைக்குமே போதும். நல்லா வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நாங்க சொல்றதை நீங்க கேட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பீங்களே சார் அப்படின்னு சொல்லி அவங்க கீழே போட்டிருக்குது. அது எப்படி? ஐயோ, அது விஎஸ் பாபு அவர்கள் தாங்க செய்யணும். இன்னொரு மீமை நான் வாசித்தேன். ஐயா, திருச்சியில் திமுக யாரை வேணாலும் நிப்பாட்டட்டும், விஎஸ் பாபு சொல்கிறாராம், எனக்கு ஒன்று விட்ட சித்தப்பா பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் ஓஎஸ் பாபு, நம்ம வேணா திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஏன்னா கொளத்தூர் தொகுதியில் யாருமே எதிர்பார்க்கல ஸ்டாலின் அவர்கள் தோப்பாங்கன்னு. அதுவும் விஎஸ் பாபு அவர்கள் அவரை தோற்கடிப்பார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இருந்தும் ஓஎஸ் பாபு வச்சு திருச்சியில் நிற்கக்கூடிய டிஎம்கே கேண்டிடேட் தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீம் தான். அடுத்ததா உதய்க்கு டெய்லி ஸ்பெஷலாக டிசைனாக பொழக்கிறாங்க இன்ஸ்டாவில். இல்லை, இன்ஸ்டாவில் நம்ம எல்லாம் வரணும், உடன்பிறப்புகளே இன்ஸ்டாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களெல்லாம் போட்டு பொலன்னு எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அதுக்கு கம்ப்ளீட் வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. ஹாய், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் படிக்கிறேன், கேளுங்க. பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டிற்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, தாங்கள் பேரவையிலே இல்லாமல் வெளிநடப்பு செய்தால் வீட்டிற்கு சென்று பதிலளிக்காமல் உங்கள் வீட்டிற்கு வந்தால் பதிலளிக்க முடியும். அடுத்தது பாருங்க. நாங்கள் வாங்கிய வாக்கு விழுக்காடு எங்களுக்கு தெரியும், அதனால் தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் வாங்கிய விழுக்காடும் எங்களுக்கு தெரியும். ஏன் அதை சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கல. பட் நம்ம என்ன பண்ணணும்? தோத்து போனாலும் பரவாயில்ல, 2 எதிர் கூட்டணி கட்சி ஒண்ணு சேர்ந்தாவது பதவி வெறியோடு நம்ம அலையல. மக்களால் நிராகரிக்கப்பட்டோம்னு சொல்றீங்களே, அப்படி நிராகரிக்கப்பட்ட எங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டித்தான் நீங்கள் முதலமைச்சராகவே ஆகியிருக்கீங்க. அதை மறந்துட்டீங்களா சிஎம் சார்? ஏன் அப்படி செஞ்சீங்க? தமிழக மக்களுக்கு தெரியும். நேத்தி நீங்க சட்டசபையில பேசினது இன்ஸ்டாகிராம்ல ஆட்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முன்னாள் முதல்வர் அவர்கள் இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு இன்ஸ்டாகிராம்ல பாராட்டி அனுப்பினப்ப நான் லைக் எல்லாம் போட்டேன். போய் சில்லறையெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஸ்டாலின் அங்கிளை முடிச்சு விட்டுட்டாங்க போங்க. இது வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மங்காளி, தேனில இருந்து. எலெக்ஷன்லாம் நடந்துச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 2 வாரமா எல்லா வீடுகளையும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாம போகுது. 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவரே சொல்றாரு. வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழிப்படாதீங்க. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். ரீல்ஸ் ஆட்சி இப்போ ரீபோஸ்ட் ஆட்சியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அடுத்த ஒரு ரீலை பார்க்க போறீங்க. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. திரு உதயநிதி அவர்களே இந்த நாட்டோட துணை முதலமைச்சர் நீங்க. ஆனா 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றீங்க. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றீங்க? The most ambitious person in the world அப்படின்னு சொல்லி திராவிடம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அந்த மூஞ்சை மட்டும் பிளர் பண்ணிருங்க எடிட்டர். அந்த ஃபேஸை நாம் இங்கே காண்பித்து அதெல்லாம் வைரல் பண்ணணுங்கிற தேவையே கிடையாது. அது ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. பட் அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்காக நம்ம பசங்க என்ன போட்டிருக்காங்க, மீம்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் திராவிடம்னா என்ன அப்படின்றது. திராவிடம் அப்படிங்கிறது ஐடியால ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கீம், அந்த ஸ்கீமை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கீங்களே, நிறைய யங்ஸ்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு ரீல்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துட்டு இருக்காங்க. பாவம், காக்க வைக்க கூடாது. நீங்க எவ்வளவு வருஷம் காக்க வச்சீங்க பாப்போமா? 2021 எலெக்ஷன் சமயத்துல எலெக்ஷன் ப்ராமிஸா மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிருந்தீங்க, கரெக்டா? அந்த எலெக்ஷன்ல 2021 எலெக்ஷன்ல வின் பண்ணி மே 7, 2021 எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற நாள், கரெக்டா? அதான் இந்த ஸ்கீம் நீங்க அனௌன்ஸ் பண்ணது 27 மார்ச் 2023 பட்ஜெட் மீட்டிங்ல. இந்த ஸ்கீமை நீங்க லான்ச் பண்ணது செப்டம்பர் 15, 2023. ஆக மொத்த கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அனௌன்ஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க 865 நாள் தேவைப்பட்டுச்சு. உங்க ஆட்சியில மக்கள் 2 வருஷம் காத்திருந்தாங்க, இப்போ 2 மாசம் கூட காத்திருக்க மாட்டாங்களா? என்ன சார் இது? டாஸ்மாக்ல கையை வச்சா அரசாங்கம் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி சில ரீல்ஸ் நடந்திருக்கு. அதுல ஒரு சில கிளிப்பிங்ஸை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். அதுல கையை வச்சுக்க ஆட்சி கழியும். நான் சொல்றேன், ஆட்சி கழியும், மறு ஆட்சி உருவாக்கும்.
சொல்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். ஆளுமை திறனும் நம்ம கையில் தான், ஆட்சி நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்லி காவியா டிவிக்கேன்னு ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரீல்ஸ் வந்திருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறமா ஆட்சி கவிழ்ந்துருமா? அவ்வளவு கேர்லெஸ்ஸா தளபதி இருக்க போறாரு. சில்லறவன் சொல்லி தான் இருப்பா 6 மாசத்துல வந்துடும், 1 வருஷத்துல வந்துடும். ஆட்சி அமைக்கிறதும் ஆளுமை நம்ம கையில தான் இருக்கு. ஐபிஎல் கிரிக்கெட் லைவ் பார்த்திருந்தவன் இன்னைக்கு சட்டசபை லைவ் பார்க்க ஆரம்பிச்சான். பேசிக் காலேஜ் படிக்கிறவனும் சரி, ஸ்கூல் படிக்கிறவனும் சரி, ஒரு மைண்ட்ல விஜய்னால அரசியல் என்னன்னு நிறைய பேர் மனசுல தோண ஆரம்பிச்சிச்சு. என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் நல்லா ஆட்சி கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. 717 வைன் ஷாப் மூடிட்டாங்க. முக்கியமா 3 ஆட்சியில எது தவறிச்சோ அதை இப்ப ஸ்டிட் பண்ண அவர் கையிலே வந்திருக்கு. நேரடி கண்காணிப்புல பெண்கள் பாதுகாப்புல முக்கியமா இருக்காரு அவரு. சோ 6 நாள் ஆட்சி இருக்குமா தெரியாது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் 6 வாரம் தாண்டி தான் பார்க்க சொன்னாங்க. இப்போ 6 மாசம் வந்து 6 மாசம் தாண்டிச்சா என்ன சொல்லுவாங்க? இன்னும் அடுத்த 6 மாசம் இது அடுத்த சட்டசபை இருக்கிறாங்களா பாப்போம், இன்னும் 2 வருஷம் இருக்காங்களா பாப்போம். போயிட்டு சைன் போயிட்டே தான் இருக்கும். சொல்றோம் சொல்லுவாங்க, கேட்கறவங்க கேட்பான், பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பான். பிளாக் அண்ட் ஒயிட்ல நீ மட்டும் தானா பொலிட்டிக்ஸை எப்படி யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான செம்மையான ரீல் பார்த்துக்கோங்க. அண்ணா நீ போன, நீ சினிமாக்கே போன, இது வேணாண்ணே, இது வேணவே வேணாம். விஜய் பாலிடிக்ஸ் போயிட்டா விஜய் ஃபேன்ஸ்லாம் விஜய் மறந்து வேணானுங்க. ஆனா இன்னைக்கு அவனுங்க சினிமா வந்துட்டு பாலிடிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. லைஃபா தொலைச்சிட்டா. அப்பாடா அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு, இனிமேல் எல்லாரும் வேலையை பார்ப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ வேலை பாக்குறியான்றதே இவனுக்கு ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. லைஃபா தொலைச்சிட்டா. வீட்ல ஈவினிங் 6 மணிக்கு நியூஸ் சேனல் வச்சாலும் பீட் போட்டு திட்டுவானுங்க. இன்னைக்கு அவனுங்க காலையில யூடியூப்ல நியூஸ் சேனல் பாக்குறானுங்க. லைஃபா தொலைச்சிட்டா. பாலிடிக்ஸ்னா சாக்கடை, பொலிட்டிஷியன்ஸ்னா எச்சக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனா இன்னைக்கு வாயில எச்ச தெறிக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லைஃபா தொலைச்சிட்டா. அதெல்லாம் விடுங்க, காலையில இன்ஸ்டாகிராம் ஃபீட் வந்தா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? ஆனா இப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல நீ மட்டும் தானே இருக்க. லைஃபா தொலைச்சிட்டா. இந்த செல்லத்தை தட்டி தூக்கிட்டு வாங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா போஸ் வாங்கிட்டு என்னையா இங்கே மார்க் மை வேர்ட்ஸ் இங்கிலீஷ்லாம் பேசுறாரு தொர வேற லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸ் ஒரு சீட் கூட வராது சார். ஒரு சீட் கூட மார்க் மை வேர்ட். விஜய் கூடவா சார்? மார்க் மை வேர்டுன்னு தானே. நீங்க திரும்ப நம்ம இந்த வீடியோ திருப்பி நம்ம போடுங்க. இதே போஸ் வெங்கட் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னையா ஒரே டாஸ்மாக பிடிச்சி தொங்கிட்டே இருக்கீங்க, வேற நலத்திட்டத்துக்கு வாங்கியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். டாஸ்மாகே முடியலை, அது முடிஞ்சாதாண்டா அடுத்த நலத்திட்டம், அதுதான்யா எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, எத்தனை குடும்பத்தை பாதித்திருக்கு அப்படிங்கிறத ஐயா போஸ் வெங்கட் அவர்களே கொஞ்சம் வெளியில் வந்து, அதுவும் அறிவாலயத்திலேருந்துலாம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும். எது எப்படியோ இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து சிரிச்சிருப்பீங்க, கொஞ்சம் சிந்திக்கவும் வச்சுருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அரசியல் சதுரங்கத்தில் நம்ம பேச போகிறோம், பகிர போகிறோம். ஏதாவது உங்களுக்கான ரீல்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க, அப்படி இல்லைனா சீக்கிரமாக இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு நான் அனுப்ப சொல்கிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.